அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ஜுமாதில் அவ்வல் பிறை 20 ஹிஜ்ரி 1446, 22 நவம்பர் 2024. தலைப்பு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல். தலைப்பு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் வல்லமை வாய்ந்தவனாகவும் புகழுக்கு உரியவனாகவும் இருக்கிறான். அவனுடைய திருமுகத்தின் மேன்மைக்கு ஏற்பவும் அவனுடைய பரிபூரண தன்மைக்கு ஏற்பவும் மகத்தான அவனுடைய அரசாட்சிக்கு ஏற்பவும் புகழை கொண்டிருக்கிறான். அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கு பரிசுத்த நாயனாகி அவனை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம். அவனை பொருந்திக் கொள்ளும் வகையிலும் அவனுடைய சிம்மாசனத்தின் மேன்மைக்கு ஏற்பவும் அவனுடைய வார்த்தைகளின் மைத்துளி எண்ணிக்கை அளவிற்கும் புகழனைத்தும் அவனுக்கே உரியது. மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மனிதர்களிலேயே தமது இறைவனை மிக அதிகமாக புகழ்ந்தவர்களாக நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். وَشَقَّ لَهُ مِنْ اسْمِهِ لِيُجِلَّهُ فَذُو الْعَرْشِ مَحْمُودٌ وَهَذَا مُحَمَّدٌ. இறைவன் தனது பெயரில் இருக்கும் தன்மையிலிருந்து தனது தூதருக்காக இப்புகழை பிரித்து கொடுக்கிறான். அதன் மூலம் இத்தூதரை மேன்மைப்படுத்துகிறான். ஏனெனில் ஆர்ஷ் எனும் அவனுடைய சிம்மாசனத்தில் மஹ்மூத் புகழுக்குரியவன் என்கிற திருப்பெயர் இருக்கிறது. அதே சமயம் இவரோ முஹம்மது புகழப்படுபவர் என்கிற சிறப்பு பெயரை கொண்டிருக்கிறார் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகி அல்லாஹ் கூறுகிறான், ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அவனுக்கு பயந்து வழிபட்டு நடங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். முஃமின்களே, அல்லாஹ் தஆலா தனது வேதத்தின் முதல் சூறாவை இந்த வார்த்தையை கொண்டு தொடங்குகிறார். மேலும் 40க்கும் மேற்பட்ட அவனுடைய வசனங்களில் இந்த வார்த்தையை அவன் கொண்டு வருகிறான். அவனுடைய அனைத்து படைப்புகளும் அந்த வார்த்தையை கொண்டே அவனை துதி செய்து கொண்டே இருக்கின்றன. அந்த வார்த்தை தான் அல்ஹம்து மற்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற எல்லா புகழும் இறைவனுக்கே என்கிற வார்த்தையாகும். கண்டிப்பாக இந்த வார்த்தை மகத்துவமிக்க வார்த்தையாகும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பரிபூரண தன்மையையும் இந்த வார்த்தை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தையில் அவன் மீதான நேசமும் அவனை பற்றிய கண்ணியமும் அவனுடைய வல்லமையும் நிறைந்திருக்கிறது. உண்மையான ஓர் இறை நம்பிக்கையாளர் தமது அனைத்து நேரங்களிலும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அந்த முஃமின் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்திலும் சோகமாக இருக்கும் சூழலிலும் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் பெரும் பாக்கியங்களை பெற்றிருக்கும் சமயத்திலும் இந்த வார்த்தையை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹுவை புகழ்வதற்கு அவன் எவ்வாறு பதிலளிக்கிறான் என்பது குறித்து பின்வரும் ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. சதக அப்தி லா இலாஹ இல்லா அன லியல் முல்கு வலியல் ஹம்து. ஓர் அடியார் லா இலாஹ இல்லல்லாஹு லகுல் முல்கு வலகுல் ஹம்து, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, ஆட்சி அதிகாரங்கள் அவனுக்கே உரியது, புகழனைத்தும் அவனுக்கே உரியது என்று கூறினால் அதற்கு அவன் இந்த எனது அடியார் உண்மையை கூறிவிட்டார். ஏனெனில் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆட்சி அதிகாரங்கள் எனக்கே உரியது, மேலும் புகழ் அனைத்தும் எனக்கே உரியது என்று இறைவன் கூறுகிறான். யா அல்லாஹ், நீயே எங்களை படைத்திருக்கிறாய், எங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தந்து கொண்டிருக்கிறாய். எனவே புகழ் அனைத்தும் உனக்கே உரியது, மேலும் எங்களை நேரான வழியில் செலுத்துகிறாய். எங்களுக்கு தெரியாதவற்றை நீயே கற்றுத் தருகிறாய். எங்களை மிக ஆரோக்கியமாகவும் பரிபூரண சுகத்தோடும் மிக அழகாக வைத்திருக்கிறாய்.
எங்களுக்கு இறை நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் தந்திருக்கிறாய். நீதமான தலைமையை தந்து எங்களை நீ கண்ணியமாக நடத்துகிறாய். எங்கள் இறைவனே, புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. எத்தனையோ நன்மைகளை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய். இறைவா, எத்தனையோ நல்ல விவரங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாய். அழகான எத்தனையோ காட்சிகளை எங்களுக்காக நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். மோசமான அருவருக்கு தகுந்த எங்களுடைய எத்தனையோ செயல்பாடுகளை நீயே மறைத்து இருக்கிறாய். எத்தனையோ கடினமான சோதனைகளை நீ எங்களுக்கு எளிமையாக்கி தந்திருக்கிறாய். எத்தனையோ நெருக்கடிகளை எங்களுக்காக நீ விடுவித்து இருக்கிறாய். படைப்பினங்கள் யாவும் தங்கள் நன்றி உணர்வை தொடர்ந்து உமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றன. இவ்வுலகில் உள்ள யாவும் உமது புகழையே துதித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், துஸப்பிஹு லஹுஸ் ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. 7 வானங்களும் பூமியும் இவற்றில் உள்ள அனைத்தும் அவனை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றில் ஒன்றுமே அவனை துதி செய்து புகழாது இருக்கவில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹ்வே நல்லடியார்களே, இறைவனை புகழ்பவர்களின் பயணத்திலிருந்து நீங்கள் தாமதமாகி விடாதீர்கள். உங்கள் இறைவனை புகழ்ந்து பேசுவதற்கு நீங்கள் விரைந்து செயல்படுங்கள். கண்ணியம் நிறைந்த அவனுடைய மலக்குமார்கள் அவனை புகழ்வதை போன்று நீங்களும் அவனை புகழத் தொடங்குங்கள். இதோ மலக்குமார்கள் எவ்வாறு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை திருமறையில் இறைவன் கூறி காட்டுகிறான். وَتَرَى الْمَلَائِكَةَ حَافِّينَ مِنْ حَوْلِ الْعَرْشِ يُسَبِّحُونَ بِحَمْدِ رَبِّهِمْ وَقُضِيَ بَيْنَهُمْ بِالْحَقِّ وَقِيلَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. நபியே, அந்நாளில் வானவர்கள் தங்கள் இறைவனை புகழ்ந்து துதி செய்த வண்ணம் அர்ஷை சூழ்ந்து நிற்பதை நீர் காண்பீர். அச்சமயம் அவர்களுக்கிடையில் நியாயமாகவே தீர்ப்பளிக்கப்பட்டு அகிலத்தார் அனைவரின் இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் சொந்தமானது என்று அனைவராலும் துதி செய்து புகழ்ந்து கூறப்படும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அவனுடைய நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனை எப்படி புகழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவ்வாறு நீங்களும் அவனை புகழுங்கள். அவர்கள் எவ்வாறு புகழ்ந்து பேசினார்கள் என்பதை இறைவன் திருமறை குர்ஆனில் இவ்வாறு கூறுகிறான். وَلَقَدْ آتَيْنَا دَاوُودَ وَسُلَيْمَانَ عِلْمًا وَقَالَ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي فَضَّلَنَا عَلَى كَثِيرٍ مِنْ عِبَادِهِ الْمُؤْمِنِينَ. தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நிச்சயமாக நாம் இம்மை மறுமையில் பயனளிக்கக்கூடிய கல்வியை கொடுத்தோம். அதற்கு அவ்விருவரும் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானவை. அவன்தான் நம்பிக்கை கொண்ட தன் அடியார்களில் பலரை விட எங்களை மேன்மையாக்கி வைத்தான் என்று கூறி நன்றி செலுத்தினார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் அடியானே, நீ உனது தூக்கத்திலிருந்து விழித்து விட்டால் முதலாக உனது நாளின் தொடக்கமாக அவனை புகழ்ந்து துஆ செய்து வா. தூங்கி எழுபவர் எவ்வாறு துஆ செய்ய வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வ ரத்த அலைய ரூஹி வ அதின லீ பி திக்ரி. உங்களில் ஒருவர் தமது படுக்கையிலிருந்து எழுந்து விடுகிறார். பின்னர் மீண்டும் படுக்கையை நோக்கி வந்தால் அவர் தமது மேல் அங்கியின் ஓரத்தினால் அதனை 3 முறை நன்கு உதறிவிட வேண்டும். ஏனென்றால் அவன் சென்ற பிறகு அந்த விரிப்பில் என்ன வந்திருக்கும் என்பதை கண்டிப்பாக அவன் அறிந்திருக்க மாட்டான். படுக்கை விரிப்பில் சாய்ந்து விட்டால் பின்வருமாறு அவன் கூறிக்கொள்ள வேண்டும்: எனது இறைவனே, உனது திருப்பெயரினால் எனது முதுகெலும்பை சாய்க்கிறேன். உன் மூலமாகவே மீண்டும் அதனை எழுப்புவேன். தூக்கம் எனும் சிறிய மரணத்தின் மூலம் உன்னை வந்தடையும் எனது உயிரை நீ பிடித்துக் கொள்வதாக இருந்தால் நீ அதற்கு இரக்கம் காட்டுவாயாக. அல்லது எனது உயிரை நீ திருப்பி அனுப்புவதாக இருந்தால் உனது நல்லடியார்களை எதன் மூலம் நீ பாதுகாக்கிறாயோ அதன் மூலம் எனது உயிரையும் நீ பாதுகாப்பாயாக என்று துஆ செய்துவிட்டு உறங்க வேண்டும். பின்னர் தூக்கத்திலிருந்து விழித்தால் எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் எனது உடலில் எனக்கு முழு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். எனது உயிரை எனக்கே மீண்டும் திருப்பி தந்திருக்கிறான். மீண்டும் அவனை திக்ர் செய்வதற்கு எனக்கு அனுமதி அளித்திருக்கிறான் என்று ஒருவர் துஆ செய்து கொள்ள வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.
இந்த அறிவுரையை உனது நபியும் நேசருமாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்பதை நீ கவனத்தில் வை. நீ சாப்பிட்டு முடித்தாலோ அல்லது தண்ணீர் பருகினாலோ அத்தகைய பாக்கியத்தை கொடுத்ததற்காக அல்லாஹ்வை நீ புகழ்ந்து பேசு. இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். இன்னல்லாஹ லயர்லா அனில் அப்தி இன்னல்லாஹ லயர்லா அனில் அப்தி அன் யஅகுலல் அக்லத ஃபயஹ்மதுஹு அலைஹா அவ் யஷ்ரப ஷர்பத ஃபயஹ்மதுஹு அலைஹா. ஓர் அடியான் உணவை உண்ணும் போது அந்த உணவிற்காக இறைவனை புகழ்கிறான். ஓர் அடியான் உணவை உண்ணும் போது அந்த உணவிற்காக இறைவனை புகழ்கிறான், அல்லது குடிக்கும் போது அந்த குடிபானத்திற்காக அவனை புகழ்கிறான். இத்தகைய அடியானை இறைவன் பொருந்திக் கொள்கிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இத்தகைய வாழ்வாதாரங்களை உமது வசதிக்கு ஏற்ப வழங்கிய அவனை நீ புகழ்ந்து பேசு. எப்போதும் இன்புற்றிருக்கும் வகையிலான உடல் ஆரோக்கியத்தை அவன் பெரும் கொடையாக உனக்கு தந்திருக்கிறான். எத்தனையோ பணக்காரர்களுக்கு இத்தகைய பாக்கியம் கிடைக்காமல் தவிக்கிறார்கள். எத்தனையோ ஏழைகள் இத்தகைய வசதிகள் கிடைக்காமல் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நீ ஒரு புதிய ஆடையை அணிந்தால் கூட பின்வருமாறு இறைவனை புகழ்ந்து துஆ செய்ய வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனீஹி அஸ்அலுக கைரஹு வ கைர மா சுனிஅ லஹு வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு வ ஷர்ரி மா சுனிஅ லஹு. யா அல்லாஹ், உனக்கே புகழனைத்தும் உரியது. நீயே எனக்கு இந்த ஆடையை அணிவித்தாய். இந்த ஆடையின் நன்மையை உன்னிடம் கேட்கிறேன். எதற்காக இந்த ஆடை உருவாக்கப்பட்டதோ அதன் நன்மையையும் கேட்கிறேன். இந்த ஆடையின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எதற்காக இந்த ஆடை உருவாக்கப்பட்டதோ அதன் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்யுமாறு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உடல்நல கோளாறு, பொருளாதார இழப்பு, குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் மனிதரை நீ கண்டால் உமது மனதிற்குள்ளேயே அல்லாஹுவை நீ புகழ்ந்து பேசு. தொடர்ந்து இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்து கொள். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார்கள். மன் ரஆ முபதலம் ஃபகால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா இப்தலஅக பிஹி வ ஃபல்லலனி அலா கஸீரின் மிம்மன் خلق தஃலீலா லம் யுஸிபுஹு தாலிகல் பலா. பாதிக்கப்பட்ட நபரை ஒருவர் கண்டால் அவர் பின்வருமாறு உள்ளுக்குள் துஆ செய்து கொள்ள வேண்டும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. எதை கொண்டு அவன் உன்னை சோதித்து இருக்கிறானோ அதிலிருந்து என்னை பாதுகாத்து அவன்தான் என்னை மிகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். அவன் படைத்திருக்கும் எத்தனையோ பேரை காட்டிலும் அவன் என்னை மிகச் சிறப்பாக வைத்திருக்கிறான் என்று ஒருவன் துஆ செய்தால் அவரை போன்ற இத்தகைய பாதிப்பு இவருக்கு வராது, அவரை போன்ற பாதிப்பு இத்தகைய இவருக்கு வராது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவிடமிருந்து அழகிய குழந்தை செல்வங்களை பாக்கியமாக பெற்றவரே, நீ அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிரு. ஒருவேளை குழந்தை இறந்துவிட்டால் அல்லது தவறிவிட்டால் அல்லாஹ் விதித்தவற்றிற்காக அல்லாஹுவை நீ புகழ்ந்து பேசு. மேலும் அவனுடைய விதியை நீ பொருந்திக்கொள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் நற்சோபனத்தை எண்ணி மனம் ஆறுதல் அடைய வேண்டும். இதா மாத்த வலதுல் அப்தி قال الله இதா மாத்த வலதுல் அப்தி قال الله لملائكته قبلتم ولد عبدي قبلتم ثمرة فؤاده ماذا قال عبدي فيقولون حمدك واسترجعا فيقول الله ابن لي عبدي بيتا في الجنة وسموه بيت الحمد. ஓர் அடியாரின் குழந்தை இறந்து விட்டால் அல்லாஹ் தனது மலக்குமார்களிடம் எனது அடியாரின் குழந்தையின் உயிரை பறித்துக் கொண்டீர்கள் என்று கேட்பான். அதற்கு அவர்கள் ஆம் என்று பதில் சொல்வார்கள். பின்னர் இறைவன் அவருடைய இதய கனியை நீங்கள் பறித்து விட்டீர்களே என்று கூறுவான். அதற்கு மலக்குமார்கள் ஆம் என்று பதில் சொல்வார்கள். பின்னர் இறைவன் இச்சூழலில் எனது அடியார் என்ன சொன்னார் என்று இறைவன் கேட்பான். அதற்கு மலக்குமார்கள் அவர்
உன்னை புகழ்ந்தார். மேலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார் என்று பதில் சொல்வார்கள். அதற்கு அல்லாஹ் மலக்குமார்களிடம், எனது இந்த அடியாருக்காக சொர்க்கத்தில் நீங்கள் ஒரு பிரமாண்டமான வீட்டை கட்டுங்கள், மேலும் அந்த வீட்டிற்கு புகழின் வீடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று இறைவன் உத்தரவிடுவான் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை நமது அன்றாட வாழ்வின் தோழனாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எது வந்த போதிலும், என்ன நடந்த போதிலும் கண்டிப்பாக அது நமது இறைவனிடமிருந்துதான் ஏற்படுகிறது என்கிற மன உறுதியில் நாம் இருக்க வேண்டும். அவ்வாறான மன உறுதியை கொண்டிருப்பது நமக்கு மிக மிக நல்லதாகும். இதில் நமது தலைவரும் நேசருமாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதீ பினிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் வ இதா ரஆ மா யக்ரஹு கால அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விரும்பிய ஒன்றை கண்டால், பெற்றுக்கொண்டால் எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அவனுடைய கருணையினால் தான் நற்செயல்கள் யாவும் பரிபூரணம் அடைகின்றன, அவனுடைய கருணையினால் தான் நற்செயல்கள் யாவும் பரிபூரணம் அடைகின்றன என்று கூறுவார்கள். அவர்கள் விரும்பாத அல்லது எதிர்பாராத ஒன்றை கண்டால் ஒவ்வொரு நிலையிலும் புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது என்று கூறுவார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஃமின்களே, உங்களுடைய இறைவன் வழங்கிய அவனுடைய கிருபைகளுக்காக மிக அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். இன்னும் மிக அதிகமாக அவன் தருவான் என்று உற்சாகம் கொள்ளுங்கள். ஏனெனில் அவன் உங்களுக்கு பின்வருமாறு மிக உறுதியாக வாக்குறுதி அளிக்கிறான். وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. உங்கள் இறைவன் உங்களை நோக்கி, இதற்காக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் என் அருளை மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன், நீங்கள் என் அருளுக்கு நன்றி செலுத்தாது மாறு செய்துவிட்டால் நிச்சயமாக என் வேதனை மிக கொடியதாக இருக்கும் என்று அறிக்கையிட்டதையும் நபியே நீர் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இவ்வாறு எல்லா நிலையிலும் உங்கள் இறைவனை நீங்கள் புகழ்ந்து பேசும்போது அவன் உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். உங்களுடைய நன்மைகள் பன்மடங்காக பெருகுகிறது. நாளை மறுமையில் உங்களுடைய நன்மையின் தராசு தட்டு மிகவும் கனமாக இருக்கும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான். இறைவனை துதித்து புகழ் பாடுவது நன்மை மற்றும் தீமைகளை நிற்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். காரணம், இவ்வாறு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு பெரும் மதிப்பு இருக்கிறது, மிகப்பெரிய சிறப்புகளும் உண்டு, அதற்கு கிடைக்கும் கூலி மகத்தானதாகும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக அதிகமாக நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை மிக அதிகமாக சொல்வதால் நாளை மறுமையில் மற்றவர்களை விட நீங்கள் மேலான பதவிகளில் இருப்பீர்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன அஃலல இபாதில்லாஹி யௌமல் கியாமத்தில் ஹம்மாதூன். நாளை மறுமையில் அல்லாஹுடைய அடியார்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார் என்றால் தொடர்ந்து அவனை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்து கொண்டே இருந்தவர்கள்தான். நாளை மறுமையில் அல்லாஹுடைய அடியார்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார் என்றால் தொடர்ந்து அவனை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்து கொண்டே இருந்தவர்கள்தான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இத்தகையவர்கள் மற்றவர்களை விட மிக வேகமாக சொர்க்கத்திற்குள் விரைந்து செல்வார்கள். அது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள், அவ்வலு மன் யுதஆ இலல் ஜன்னதி யௌமல் கியாமத்தி அல்லதீன யஹ்மதூனல்லாஹ ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضர்ரா. நாளை மறுமையில் சொர்க்கத்தை நோக்கி அழைக்கப்படுவதில் முதலாம் அவர்கள் யார் என்றால் அவர்கள் மகிழ்ச்சியான தருணத்திலும் சோதனையான நிலையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருந்தவர்கள்தான். நாளை மறுமையில் சொர்க்கத்தை நோக்கி அழைக்கப்படுவதில் முதலாம் அவர்கள் யார் என்றால் அவர்கள் மகிழ்ச்சியான தருணத்திலும் சோதனையான நிலையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருந்தவர்கள்தான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஃலலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். திக்ர்களிலேயே ஆகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும். மேலும் துஆக்களிலேயே ஆகச் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்பதாகும். துஆக்களிலேயே ஆகச் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்பதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும்
பின்வரும் துவாவை ஓதி வருமாறு ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஹலக் வல்ஹம்துலில்லாஹி அதத மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்ஹம்துலில்லாஹி அதத மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி அதத குல்லி ஷை வல்ஹம்துலில்லாஹி மில்அ குல்லி ஷை. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன் படைத்தவற்றின் எண்ணிக்கை அளவிற்கு புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அவன் படைத்தவற்றின் நிரம்ப புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றின் எண்ணிக்கை அளவிற்கு புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. வானங்கள் மற்றும் பூமியின் நிரம்ப புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அவனுடைய வேதங்கள் வரையறுத்திருக்கும் எண்ணிக்கை அளவிற்கு அவனுக்கு புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அவனுடைய வேதங்கள் வரையறுத்திருக்கும் முழுமைக்கும் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. ஒவ்வொன்றின் எண்ணிக்கை அளவிற்கு புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. ஒவ்வொன்றின் நிரம்ப புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்று துஆ செய்ய வேண்டும் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூ பக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில்